ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாசிப்பயிறு தோசை பெசராட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. பாசிப்பயிறு ஊற வச்சுருந்தீங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நாட்டு பாசிப்பயிறு எடுத்து நான் வந்து 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 4 ஸ்பூன் அரிசியும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இந்த பாசிப்பயிரை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 4-5 கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை தண்ணி சேர்த்தாமல் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இது நல்லா ஊறி இருக்கிறதுனால தண்ணி சேர்த்தாமையே இது வந்து தோசை மாவு பதத்தில் தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப ஜாஸ்தி தண்ணி சேர்த்துனீங்கன்னா தோசை சரியாக வராது. இப்போ அதை நல்லா சூடான தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் தேய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக வரும். தோசை எந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு இது நல்ல கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் சேர்த்துட்டு இது ஃப்ரண்ட் சைடு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வைக்கணும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. இது வந்து ப்ரோட்டீன் பேக்டு ஃபுட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது நான் தின்னாக வந்து ஊற்றிருந்தாலும் நான் 2 சைடும் வேக வைப்பேன். ஏன்னா இது பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப நல்லா வேகணும். அவ்வளோதான், நம்மளோட பாசிப்பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க.